கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do to remain in the love of Christ? இயேசு சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரம் 10-11 வசனங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். If you keep my commandments, you shall abide in my love. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அந்தபடியாக சிலுவை பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு ரோல் மாடலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருக்கிறேன், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து புதிதான உடன்படிக்கையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வேத பாரகனுடைய கேள்வி, மார்க்கு 12வது அதிகாரம் 28வது வசனம், வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். கற்பனைகளை அறிந்தவன், மோசையின் கற்பனைகளை அறிந்தவன், அவன் இயேசுவின் இடத்திலே வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்கிறான். அதற்கு நம்முடைய ஆண்டவருடைய பதில் மார்க்கு 12வது அதிகாரம் 29-31 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். அன்பானவர்களே, அந்த வேத பாரகன் கேட்ட கேள்விக்கு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து
ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கற்பனையை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வானத்திற்கு பூமிக்கும் ஒரே ஒரு நாமம்தான், வேறொரு நாமம் இல்லை, வேறொரு தேவன் இல்லை. அந்த தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். முழு ஆத்மாவை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முழு மனதை நாம் செலுத்த வேண்டும். முழு பலத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும். ஆபிரகாமை போல முழுமையுமாக 100% தேவனை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவே கற்பனையாக இருக்கிறது, பிரதான கற்பனையாக இருக்கிறது. அதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்திலே எவ்விதமாக அன்பு கூறுகிறாய் அதை போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருந்து தேவ சித்தம் முழுமையுமாக நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவிலே இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவருடைய அன்பின் உடன்படிக்கை, அந்த உபதேசம், அவைகளிலே நாம் நிலைத்திருந்து நம்மிலே நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதை போல பிறரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்களா? பொருளாசையை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். Beware of covetousness. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசைக்கு ஜனங்கள் மயங்கி போய் விடுகிறார்கள். பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும், தன்னுடைய பெயரிலே அநேக சொத்து பத்துகள் இருக்க வேண்டும் என்று அனுதினமும் மனிதன் முயற்சி எடுக்கின்றான். இந்த பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. மனிதன் எப்படி வந்தானோ அப்படியே அவன் கடந்து செல்வான். நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாகவே கடந்து செல்கிறான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புகிறான். எந்த ஒரு பொருளையும் ஒரு மனிதன் அள்ளிக்கொண்டு போக முடியாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியுமாக திரும்புகிறது. எனவே பொருளாசையை நாம் வெறுக்க வேண்டும். அதை நாம் ஆசை கொள்வோம் என்றால் அது நமக்கு ஜீவன் அல்ல. அது நமக்கு நிச்சயமாக நமக்கு உயிரை கொடுக்காது. நம்முடைய உயிரை அது எடுத்து விடும். எனவே எச்சரிக்கையாயிருங்கள் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது இதை தெரியப்படுத்தியிருக்கிறார். எப்படி நாம் பொருளாசையை வெறுக்கிறோமோ அதே போல பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியாக உலகத்திலே சொல்லப்படுகிறதான வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் இவைகள் நம்மிலே காணப்படக்கூடாது. இவன் ஒரு பொருளாசைக்காரன் என்று ஒருவர் நம்மை பார்த்து சொல்லிவிடக்கூடாது. அதை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற தேவனே அல்ல. கைவிடாதவராக இருக்கிறார். அனுதினம் நம்மை போஷித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேலை போஷித்த தேவன் இன்றும் நம்மை
போஷித்து வழிநடத்துகிறார். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை உயிரை வாங்கிவிடும். தங்களுடைய இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்களாம். இது எத்தனை மோசமான காரியம்! தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். எனவே பொருளாசையை நாம் வெறுக்க வேண்டும். யாரெல்லாம் பொருளாசையின் வழியிலே போகிறார்கள், அவருடைய வழியெல்லாம் இதுவாகவே இருக்கிறது. அது என்ன செய்யுமா? தன்னுடைய உயிரையே வாங்கிவிடும். இன்றைக்கு அநேகர் இந்த விதமாக பொருளாசையிலே சிக்கி அப்படியே தள்ளுண்டு போகிறார்கள். மேலும் நீதிமொழிகள் 28:16 சொல்லுகிறது, பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். He who hates covetousness will have long days. பொருளாசையை வெறுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். அவன் தீர்க்க ஆயுசையும் பெற முடியும். பொருளாசை சீக்கிரமாக உயிரை வாங்கிவிடும். இந்த உலகத்திலே நாம் செய்தித்தாள்கள் மூலமாக கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்தையே மனிதன் சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என வேதம் கேள்வி எழுப்புகிறது. எனவே பொருளாசையை வெறுத்து ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். பொருளாசையை பற்றி கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவன் பறிபோய்விடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரபுக்கள் புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதியாக இருக்கிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் பொருளாசையை நாம் வெறுக்கும் போது தீர்க்க ஆயுசை பெறுகிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு அந்த விதமாக கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஜனங்கள் போய்விடுகிறார்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களாக மாறுகிறார்கள். அவருடைய கண்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்களே உடையவர்களாக இருக்கிறார்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்களை அவர்கள் தந்திரமாக வசப்படுத்துகிறார்கள், பிடிக்கின்றார்கள். அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசைகளிலே பழகினவர்கள். இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அன்பானவர்களே, பிசாசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே உலாவுவான். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பொருளாசை உடையவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த பொருளாசையை அவர்களை அனுதினமும் கொன்றுவிடும். நமக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளும் போது கணக்கில்லா ஆசீர்வாதங்களை அவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். 2வது, பொறாமை. இந்த அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அன்பின் உருவாக வந்தார். அவர் அன்பின் வழியிலே நடந்தார். தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய சாயலை உடையவராக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போம் என்றால் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு அநேகர் திரிவார்கள். ஆனால் உண்மையான அன்புக்கு அந்த புகழ்ச்சி எடுபடாது, அது இருமாப்பாயிராது, அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அன்பை பற்றிக் கொள்ளுங்கள். அன்பே நிலையானது, அன்பே பெரியது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இன்றைக்கு பொறாமை அநேகரை சரப்பணியைப் போல சுற்றி கொண்டிருக்கிறது. வீண் புகழ்ச்சியை நாம் ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. ஒருவரை ஒருவர் நாம் கோபமூட்டவும் கூடாது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். இந்த பொறாமை ஒரு எலும்புருக்கி. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அழகல்ல. ஒருபோதும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாதிருங்கள். அவனவனுக்கு தேவன் அளிக்கக்கூடிய பலன் அவராலே கிடைக்கிறது. பரத்திலிருந்து எல்லாமே கொடுக்கப்படுகிறது. எனவே நமக்குரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அனுதினப்படியே எனக்கு தந்தரலும் என்று பிதாவை நோக்கி நாம் கேட்க வேண்டும். மற்றவர் மீது பொறாமை கொள்ளாதிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் மற்றவர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. வீண் புகழ்ச்சியும் விரும்பக்கூடாது. ஒருவரை ஒருவர் கோபமூட்டவும் கூடாது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17 சாலமோன் சொல்லுகிறார், உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. Let not your heart envy sinners. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. Be you in the fear of the Lord all the days long. கர்த்தரை பற்றும் பயத்தோடே நாம் நடக்க வேண்டும். மனதை நாம் பொறாமை கொள்ள ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த பொறாமை நம்முடைய மனதிலிருந்து எழும்பக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கும்போது பொறாமை கண்ணோட்டத்தோட பார்ப்பார்கள். அந்த விதமான ஒரு பொறாமை நம்மிலே எழும்பிவிடக்கூடாது. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. தேவன் காண்கிற தேவன், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஏன் அவன் மீது பொறாமை கொள்ள வேண்டும்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது நமக்குள்ளாக பொறாமை வரவே வராது. ஒருபோதும் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் இந்த விதமான ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்துதான் முன்னேற்ற பாதையிலே கடந்து செல்கிறார்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். மனிதர்களே அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அதே போல நாம் தேவனை நோக்கி நாம் பார்த்து நம்முடைய மனதை பொறாமை கொள்ள அனுமதிக்க கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருக்க வேண்டும். தேவன் காண்கிற தேவன். எனவே பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை பற்றி கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி இருக்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஜ்ஜங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நம்முடைய ஜீவியத்திலே இவைகள் எல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனை நோக்கி இவைகள் எல்லாம் படையெடுக்கும்.
இவைகளை நாம் ஒழிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் உருவாகும். எப்படி நாம் ஒழிக்க முடியும்? கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அவருடைய வல்லமையுள்ள வசனம் நம்மை கரைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அவரை நாம் ருசித்தது உண்டானால் என்று பேதுரு சொல்கிறார். சகல துர்க்குணத்தையும், நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம் கடுகளவிலும் இருக்கக்கூடாது. சகலவித கபடத்தையும், நம்முடைய வாழ்க்கையில எழும்பக்கூடிய கபட்டு வசனிப்பு, கபடான சிந்தனைகள், அவைகளுக்கு இடம் கொடாமல் வஞ்சகங்களையும், ஏமாற்றக்கூடிய காரியம். பிசாசு தான் வஞ்சகன், பொய்யன், பொய்க்கு பிதா. நாம் ஒருபோதும் அவனை போல போய்விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வஞ்சகங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரையுமே அவர் வஞ்சிக்கவில்லை. அதே போல நாமும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும், பொறாமை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்பிவிடக்கூடாது. சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இன்னைக்கு சில பேருக்கு மற்றவங்களுடைய காரியத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவங்களுக்கு தலையை வெடிச்சிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் ஒருபோதும் புறங்கூறவே கூடாது. மற்றவர்களை பற்றி நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு, உன்னை போல பிறனை நேசி என்ற வசனத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வளரும்படி நாம் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். அவருடைய அன்பிலே வளர வேண்டும். எப்படி பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மற்றபடி உங்களிலே எழும்புகிறதான துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் ஒழித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாத காரியங்கள், இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாத விஷயங்கள், இவைகளெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார், ஞான பாலின் மேலே வாஞ்சியாக இருங்கள். பொய் அதே போல வாழ்க்கையிலே மனிதனை கரப்படுத்தக்கூடியது பொய். கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். லை நாட் ஒன் டு அனதர். இன்றைக்கு பொய்யை கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு, பழைய மனுஷன் நம்மளே இருக்கவே கூடாது. ஆதாமுடைய பாவ மனுஷன் களையப்பட வேண்டும். இயேசுவை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆக புது மனுஷனே நாம் தரித்தவர்களாக இருக்கிறோம். பழைய மனுஷன் ஒருபோதும் நம்மளே காணப்படக்கூடாது. பழைய சுபாவங்கள், பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் களைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். களைந்து போட்டு நாம் தான் களைய வேண்டும். இன்னைக்கு அநேகர் கர்த்தரை நோக்கி கேட்கக்கூடிய காரியங்களை நாம் கேட்கலாம். பாவம் செய்யாதபடி என்னை காத்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் ஜெயிப்பார் என்றால் அவரா காத்துக்கொள்வார்? நாம தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும். தேவைகளுக்காக தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாமே அவரே செய்ய வேண்டும் என்றால் இங்கே வசனம் ஏன் இப்படி சொல்லுகிறது? சிந்தியுங்கள்.
பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட வேண்டும். நாம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் இயேசுவை தரித்து கொண்டோம். அவருடைய அன்பு நம்மிலே நிலைத்திருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். எபேசியர் 4:25 எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம். நாம் எல்லோருமே அதில் அவயவங்களாக இருக்கிறோம். எனவே பொய்யை களைய வேண்டும், பிறனோடு கூட மெய்யை பேச வேண்டும். நம்முடைய சரீரம் நமக்கு விரோதமாக செயல்படுமா? கண்ணு கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுமா? நம்முடைய சரீரத்தை சொல்லாது. அதற்கு இசைவாக ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும். அதே போல பிறனோடு கூட நாம் மெய்யை பேச வேண்டும், பொய்யை களைய வேண்டும். இந்த எண்ணம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் பொய் சொல்லாதிருப்பீர்கள். இந்த சிந்தையை உங்களிலே வளர்த்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். மேல நாம் பார்க்கிறோம், யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். பொய்க்கு அவன் தான் பிதா. அவனிடத்திலிருந்து தான் பொய்யை அநேகர் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் பொய் பேசுவோம் என்றால் பிசாசை சார்ந்தவர்கள். பிசாசு தான் பொய்க்கு பிதா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே முதல் நூற்றாண்டிலே அனனியா சப்பிராள் காணி ஆட்சிகளை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து பேதுருவினிடத்திலே அங்கே பொய் பேசுகிறார்கள். நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று பேதுரு அவர்களை பார்த்து கேட்கிறார். அவர்கள் இருவருமே மரித்து போய்விடுகிறார்கள். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, அங்கே உயிர் எடுக்கப்படும். எனவே கவனமாக இருங்கள். மற்றவர்களோடு கூட பேசும்போது உண்மையை பேசுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை ஆட்கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27 பார்க்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நித்தியத்துக்குள்ளாக இவைகள் எல்லாமே போகாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். தீட்டு உள்ளது, அருவருப்பானது, பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றுமே அதில் போகவே முடியாது. அன்பிலே நிலைத்திருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? பொருளாசையை வெறுக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கிறிஸ்துவனுடைய வாசனையை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோம். இயேசுனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அதில் நிலைத்திருக்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உம்மிலே நிலைத்திருந்ததைப் போல நாங்களும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க இந்த வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட அருமையான நேயர்களை ஆசீர்வதித்து இந்த சத்தியத்தின் பாதையிலே அவர்களை வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். glory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.